welcome back to our channel Ajo's Craft Zone. இன்னைக்கு நம்ம சேனல்ல கியூட்டான பார்பி டால எப்படி நம்ம வேஸ்ட் பேப்பர் வச்சு செய்யலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுல ஆல் வரதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே வரும். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்தால் எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா கம்பி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சும்மாவே கையில் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒல்லியாக வர மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ நம்ம நல்லா ஒட்டியாச்சு. அதே மாதிரி 2 செஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த 2 பீஸையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 2ஐயும் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் செஞ்சு வச்ச அந்த 2 ரோல் மாதிரி குட்டியாக 2 செஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சைடில் கொஞ்சமாக 2 சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ரீஃபில் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த ரீஃபில் வந்து உள்ளே செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி க்ளூ வச்சு நம்ம செஞ்சு வச்ச இந்த 2 பீஸையும் வந்து உள்ளே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி மேல் பக்கமாக கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா ரீஃபில், அதில் வந்து இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 பீஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. மேலே ஒன்று இந்த மாதிரி கீழே ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு பின்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட நியூஸ் பேப்பர் தீந்துச்சு, நான் வந்து நோட்டோட ஷீட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பரே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவல் ஷேப்புக்கு ஒரு ஒயிட் ஷீட் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 குட்டி ஷீட்டு ஒரு பெரிய ஷீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வச்சு ஒட்டிடுங்க. 2 பேப்பர் வச்சு இங்கே ஒட்டிட்டு ஒரு பேப்பர் வந்து கீழ் பக்கமாக ஒட்டிடுங்க. பின் சைடு திருப்பி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொம்மைக்கு கலர் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பின் சைடு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருங்க தலைக்கு மட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சில்க் த்ரெட் வந்து அது மேலே வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. நாட் வந்து நடுவில் வர மாதிரி பார்த்துக்குங்க. 2 சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி, லென்த் ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் 5 வந்து இதில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம இது மாதிரி அந்த பொம்மையோட தலையில் வந்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பொம்மையோட தலையில் வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஆர்க் வந்து வரைஞ்சிக்கோங்க. குட்டியாக வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நடுவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் டாலோட ஹிப் சைஸ் என்னவோ அந்த சைஸ் உள்ள நுழையிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்ச டால் எடுத்து உள்ளே செட் பண்ணிடலாம். இப்போ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஷீட் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்து ஃபுல்லாக வச்சு அதே மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்னொரு கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து இந்த ஷேப்க்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்து நடுவில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா டால் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நமக்கு ஃபுல் பார்பி டாலும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பாய்.